இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பீம் யுபிஐ அக்கவுண்ட்ட எப்படி நம்ம கிரியேட் பண்றது சொல்லிட்டு பார்க்க போறோம். அதாவது புதிய அக்கவுண்ட்ட எப்படி நம்ம கிரியேட் பண்ணி பயன்படுத்துவது சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது போல இன்ட்ரஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய புதிய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வந்து சேரும். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க அப்படின்னா, பீம் யுபிஐ ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பாருங்க ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த பீம் யுபிஐ ஆப்போட ரெஃபரல் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து இன்ஸ்டால் வந்து பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பீம் யுபிஐ ஆப் வந்து இப்படி தான் வந்து ஓபன் ஆகும். இப்போ வந்து பாருங்க எனக்கு வந்து இப்படி வந்து ஓபன் ஆகுது. இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கான லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுல வியூ ஆல் லாங்குவேஜ் இருக்கு. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா எல்லா லாங்குவேஜும் ஷோ ஆகும். இதுல வந்து உங்களுடைய லாங்குவேஜை நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்ட பிறகு இங்க வந்து பாருங்க ப்ரொசீட் இருக்கு. ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீட் கிளிக் பண்ணிட்ட பிறகு அடுத்த பேஜ்ல என்டர் யுவர் மொபைல் நம்பர் சொல்லிட்டு இப்போ வந்து நீங்க உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸ்ல எல்லாமே எந்த மொபைல் நம்பரை கொடுத்துறீங்களோ அந்த மொபைல் நம்பரை இதுல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மொபைல் நம்பருக்கான சிம் கார்டு வந்து உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல வந்து போட்டுருக்கணும். அதாவது இந்த மொபைல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லாட்டா வந்து போட்டுக்கோங்க. அப்பதான் எப்பவுமே வந்து வெரிஃபிகேஷன் ஃபெயில்ட் ஆகாது. அதுக்கப்புறம் இந்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பேக்லாம் நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்எம்எஸ் சென்ட் ஆகிற மாதிரியும் ரிசீவ் ஆகிற மாதிரியும் இது எல்லாமே சரியா வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த மொபைல் நம்பர் இதுல என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து நீங்க அடுத்த ஸ்டெப் வந்து போகலாம். இப்போ இதுல வந்து உங்களுடைய கண்ட்ரி கோடை நீங்க வந்து இதுல செலக்ட் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இப்போ கீழே பாட்டம்ல ப்ரொசீட் இருக்கு. ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ப்ரொசீடை கிளிக் பண்றேன். ப்ரொசீடை கிளிக் பண்ணும்போது அடுத்த ஸ்டெப்ல வந்து பாருங்க அடுத்த பேஜ்ல இப்போ ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த மொபைல் நம்பருக்கு. இப்போ ஓடிபி வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. இது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் வந்து ஆகாது. இப்போ அந்த ஓடிபி இப்போ இதுல வந்து பாருங்க இப்படி ஒரு பாப்பப் வரும். இதுக்கு அலோ கொடுத்தாதான் இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு அந்த ஓடிபி வந்து இந்த இடத்துல ஜென்ரேட் ஆகி அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா வெரிஃபை ஆகி போகும். அதனால அந்த பாப்பப் அலோ கொடுத்துக்கோங்க. இப்போ ஓடிபி வந்து ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகி வெரிஃபை ஆகிட்ட பிறகு இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு வந்து போயிடும். இப்போ வந்து பாருங்க இப்போ டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பிரைவசி பாலிசில வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து ஒவ்வொன்றா நீங்க வந்து செலக்ட் பண்ணி படிச்சு பார்த்துக்கோங்க. படிச்சு பார்த்துட்டு கீழே வந்து பாருங்க ரெண்டுத்துக்கும் சேம் ஒரே செக் பாக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. நீங்க டிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் இருக்கு. ப்ரொசீட் வந்து கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு அடுத்து இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க லெட்ஸ் வெரிஃபை யுவர் நம்பர் சொல்லிட்டு இப்போ வந்து பாருங்க நீங்க வந்து உங்களுடைய மொபைல் டிவைஸ்ல அதாவது உங்களுடைய போன்ல எத்தனை சிம் கார்டு போடுறீங்களோ அத்தனை சிம் கார்டு வந்து இதுல வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து இந்த பீம் யூபிஐ ஆப்ல இதுல இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு நம்பர் மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிருப்பீங்க. அந்த மொபைல் நம்பருக்கான சிம் கார்டு வந்து சிம் 1ல போடுறீங்களா சிம் 2ல போடுறீங்களா சொல்லிட்டு நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரே சிம் தான் வச்சிருக்கேன். அதனால ஒரு சிம் மட்டும் காமிக்குது. நான் வந்து சிம் 1ல தான் போட்டிருக்கேன். அதனால சிம் 1 செலக்ட் பண்ணிட்டேன். நீங்க சிம் 2ல போடுறதா சிம் 2 செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா சிம் 1ல தான் நீங்க வந்து போடணும். அப்பதான் எஸ்எம்எஸ் ஃபெயில்ல எப்பவுமே வராது. இப்போ நீங்க இது போல உங்களுடைய சிம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பாட்டம்ல ப்ரொசீட் இருக்கு. ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்க. ப்ரொசீடை கிளிக் பண்ணிட்ட பிறகு இப்போ வந்து பாருங்க வெரிஃபை யுவர் நம்பர் சொல்லிட்டு வெரிஃபை ஆகும். சம்டைம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ரீசனுக்காக கூட வந்து பாருங்க வெரிஃபிகேஷன் ஃபெயில்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து எப்பவுமே வந்து நீங்க இந்த ப்ராசஸ் பண்ணும்போது அக்கௌண்ட் கிரியேட் பண்ற ப்ராசஸா இருக்கட்டும் அல்லது உங்களுடைய அக்கௌண்ட்டை லாகின் பண்ற ப்ராசஸா இருக்கட்டும் நீங்க வந்து பண்ணும்போது நீங்க வந்து வைஃபையை கனெக்ட் பண்ணி பண்ணக்கூடாது. வைஃபை கனெக்ட் பண்ணி பண்றீங்க அப்படின்னா அது வந்து வைஃபை ஆஃப் பண்ணிட்டு உங்களுடைய மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி பண்ணுங்க. அதாவது உங்களுடைய மொபைல் டேட்டாவை பயன்படுத்தி நீங்க பண்ணும்போது தான் அந்த எஸ்எம்எஸ் ஃபெயில்ட் அப்படின்ற பிரச்சனை வந்து வராது. இப்போ நீங்க வந்து மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணி வச்சுட்டு ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து பாருங்க சக்சஸ்ஃபுல்லா வெரிஃபைடு வந்து ஆயிடுச்சு. வெரிஃபைடு ஆகி இப்போ அடுத்த பேஜ் வந்து வந்துருச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல வந்து பாருங்க சூஸ் யுவர் செக்யூரிட்டி மெத்தட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பாருங்க ரெண்டு மெத்தட் இருக்கு. யூஸ் யுவர் டிவைஸ் லாக் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கிரியேட் ஏ 4 டிஜிட் பீம் பாஸ்கோட் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பாருங்க இதுக்கு முன்னாடி டிஃபால்ட்டா அந்த பாஸ்கோட் அப்படின்றதா பீம் ஆப்ல யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து பாருங்க யூஸ் யுவர் டிவைஸ் லாக் சொல்லிட்டு இப்போ வந்து புதுசா வந்து வந்திருக்கு. இப்போ நீங்க வந்து கிரியேட் ஏ 4 டிஜிட் பீம் பாஸ்கோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல அதை நீங்க கொடுத்து கூட பாஸ்கோட வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் 4 டிஜிட்ல. இப்போ நான் வந்து யூஸ் யுவர் டிவைஸ் லாக் சொல்லிட்டு இதை செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து என்னுடைய டிவைஸ் லாக் தான் வந்து பயன்படுத்த போறேன். அதாவது டிவைஸ் லாக் அப்படின்னா உங்களுடைய மொபைல் டிவைஸ்க்கு என்ன லாக் போடுறீங்களோ அதுதான் இந்த ஆப்க்கு நீங்க வந்து பயன்படுத்துற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ வந்து நான் செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது இப்போ உங்களுடைய மொபைல் டிவைஸ்க்கு நீங்க பின் போடுறதாலும் சரி பேட்டர்ன் போடுறதாலும் சரி உங்களுடைய மொபைல் டிவைஸ்க்கு போட்டக்கூடிய லாக்கை வந்து நீங்க என்டர் பண்ணிக்கலாம். நீங்க பயோமெட்ரிக் ஃபிங்கர் பிரிண்ட் வச்சிருந்தாலும் சரி அதை வந்து என்டர் பண்ணீங்க அப்படின்னா இப்போ அது வந்து சக்சஸ்ஃபுல்லா செட் ஆகி இப்போ நெக்ஸ்ட் அடுத்து வந்து பாருங்க இந்த பேஜ் வந்து வந்துரும். இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க வெல்கம் டு பீம் ஆப் சொல்லிட்டு இப்போ இதுல வந்து உங்களுடைய நேம் வந்து கேக்குறாங்க. நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரெஃபரல் கோட் வந்து கேக்குறாங்க. அது வந்து ஆப்ஷனல் தான். அதை வந்து என்டர் பண்ணலாம், என்டர் பண்ணாம கூட விடலாம். யாருடைய ரெஃபரல் கோட்னா நீங்க வந்து ஆட் பண்ணா கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ வந்து நேம் மட்டும் நான் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கிறேன். உங்களுடைய நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க வந்து நேமை என்டர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு இப்போ கீழே பாட்டம்ல வந்து பாருங்க நெக்ஸ்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்றேன். இப்போ நீங்க நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா அக்கௌண்ட் வந்து லாகின் ஆயிடும். அதாவது கிரியேட் வந்து ஆயிடும், சைன் இன் வந்து ஆயிடும். இதுக்கப்புறம் நம்ம வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸை லிங்க் பண்ணி நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி பயன்படுத்திக்கலாம் ஆட் பண்ணி. ஓகே, இப்போ வந்து எப்படி அக்கௌண்ட் ஆட் பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க உங்களுக்கு லிங்க் யுவர் பேங்க் அக்கௌண்ட் நவ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி பண்ணலாம். அப்படின்னா மேல டாப் லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணி இப்போ இந்த பேஜை நீங்க கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்க. கீழே ஸ்க்ரோல்
ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து பாருங்க பேமெண்ட் மெத்தட்ஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பேமெண்ட் மெத்தட்ஸ்ல விவால் சொல்லிட்டு பாருங்க, விவால கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லைனா பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்க. விவால வந்து நான் கிளிக் பண்றேன். இப்போ நான் வந்து விவால கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும், பேமெண்ட் மெத்தட்ஸ்க்கான பேஜ். இப்போ இதுல வந்து பாருங்க நீங்க என்னென்னலாம் ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுல வந்து ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுவோம். ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட் கிளிக் பண்ணும்போது இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சூஸ் யுவர் பேங்க்னு சொல்லிட்டு கீழே வந்து நிறைய பேங்க்ஸ் இருக்கும். இப்போ நீங்க வந்து உங்களுடைய பேங்க் எங்க இருக்கோ நீங்க வந்து கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணி நீங்க பார்த்து தேடி கூட நீங்க வந்து கிளிக் பண்ணலாம். உங்களுக்கு தேடுறது கஷ்டமா இருந்தா இதுல வந்து சர்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணி சர்ச் பேங்க் அப்படின்ற இடத்துல நீங்க வந்து உங்களுடைய பேங்க் நேமை டைப் பண்ணுங்க. இப்போ அதாவது உங்களுடைய மொபைல் நம்பரோட எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க்ல இருக்கோ, நீங்க வந்து எந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ, இப்போ எந்த பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ண போறீங்களோ அந்த பேங்க் நேம் வந்து நீங்க டைப் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு நான் வந்து டைப் பண்றேன். டைப் பண்ணும்போது கீழே வந்துருச்சு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லிட்டு இதை வந்து கிளிக் பண்றேன். இப்போ இதை கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க நெக்ஸ்ட் உங்களுடைய மொபைல் நம்பரோட அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா கீழே வந்து வந்துடும் செலக்ட் யுவர் அக்கௌண்ட் சொல்லிட்டு. இங்க வந்து இப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்கான அக்கௌண்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி 4 டிஜிட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்க வந்து அது சரியா இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்து பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து கூகுள் பே, ஃபோன் பே அதெல்லாம் வந்து பாருங்க ஆல்ரெடி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ எனக்கு வந்து பாருங்க ஆல்ரெடி அதுல வந்து யூபிஐ பின் அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு நான் வந்து செட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு வந்து யூபிஐ பின்னை செட் பண்ற ஆப்ஷன் வந்து இங்க வந்து கொடுக்கல. நீங்க வந்து இப்பதான் நீங்க வந்து பீம் ஆப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றீங்க, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வந்து யூபிஐக்காக நீங்க வந்து பயன்படுத்த போறீங்க அப்படின்ற பட்சத்துல நீங்க வந்து யூபிஐ பின் இன்னும் நீங்க செட் பண்ணிருக்க மாட்டீங்க. அப்படின்ற பட்சத்துல இதுல வந்து செட் யூபிஐ பின் சொல்லிட்டு இருக்கும். இப்போ நீங்க வந்து புதுசா அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு யூபிஐ பின்னை செட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வந்து அந்த செட் யூபிஐ பின் அப்படின்றத கிளிக் பண்ணி நீங்க வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு யூபிஐ பின்னை புதுசா செட் பண்ணணும். நீங்க வந்து டெபிட் கார்டை பயன்படுத்தியும் யூபிஐ பின்னை செட் பண்ணலாம். உங்களுடைய ஆதார் கார்டை பயன்படுத்தியும் யூபிஐ பின்னை செட் பண்ணலாம். அது எப்படி செட் பண்றது சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன். நீங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். யூபிஐ பின்னை எப்படி செட் பண்றது சொல்லிட்டு, அதாவது ரீசெட் பண்றதுக்காக நான் வந்து போட்டிருப்பேன். சேம் மெத்தட் தான். நீங்க அந்த வீடியோ பார்த்து நீங்க வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்க உங்களுக்கு வந்து செட் யூபிஐ பின் சொல்லிட்டு இதுல யூபிஐ பின் செட் பண்ற ஆப்ஷன் இருந்தா நீங்க வந்து செட் பண்ணிக்கோங்க. இல்ல அப்படின்னா ஆல்ரெடி நீங்க செட் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அர்த்தம். நீங்க டைரக்டா கீழே பாட்டம்ல இருக்கக்கூடிய கன்ஃபார்ம் கிளிக் பண்ணி நீங்க கன்ஃபார்ம் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். கன்ஃபார்ம் கிளிக் பண்ணும்போது யுவர் பேங்க் அக்கௌண்ட் இஸ் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ நம்ம வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து ஆல்ரெடி செட் பண்ணதுனால இப்போ நம்ம வந்து இப்படி தான் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நீங்க பேக் வந்துட்டு கூட நீங்க வந்து வெளியே வந்து செக் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாருங்க இப்போ பேங்க் அக்கௌண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இப்போ நீங்க வந்து இந்த பீம் யூபிஐ ஆப்ல கொடுத்திருக்கக்கூடிய மொபைல் நம்பர்ல நீங்க வந்து மல்டிபிள் பேங்க்ஸ்ல அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்க அந்த பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா மறுபடியும் மேல டாப்ல லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க ப்ரொஃபைல் ஐகானை திரும்ப கிளிக் பண்ணிட்டு இப்போ இந்த பேஜ்ல வந்து பாருங்க இதுல பேமெண்ட் மெத்தட்ஸ்ல பேங்க் அக்கௌண்ட்ஸ் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிட்டு இப்போ இதுல வந்து பாருங்க ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்கு பாருங்க. ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆட் நியூ பேங்க் அக்கௌண்ட்ஸ் கிளிக் பண்ணி அப்படின்னா மறுபடியும் அதே பேஜ் வரும். இப்போ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு தேடுறது கஷ்டமா இருந்தா சர்ச் பேங்க்னு இருக்கும். இதுல வந்து அந்த பேங்க் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாருங்க நான் வந்து அந்த பேங்க் நேம் வந்து நான் டைப் பண்றேன். டைப் பண்ணும்போது வந்து பாருங்க இப்போ இந்தியன் பேங்க் சொல்லிட்டு டைப் பண்ணும்போது கீழே வந்து வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த பேங்க் வந்து நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது வந்து பாருங்க உங்களுடைய மொபைல் நம்பரோட லிங்க்ல இருக்கு அப்படின்னா கீழே வந்து வந்துரும். நீங்க ஜஸ்ட் செலக்ட் பண்ணி எப்பவும் போல வந்து பாருங்க கன்ஃபார்ம் வந்து கொடுத்துக்கலாம். கன்ஃபார்ம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ நீங்க ரெண்டாவது ஒரு அக்கௌண்ட் நீங்க வந்து ஆட் பண்றதுனால இப்போ கீழே வந்து ஒரு ஆப்ஷன் வந்து பாருங்க மேக் திஸ் அக்கௌண்ட் டிஃபால்ட் சொல்லிட்டு இதுல வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட் அக்கௌண்ட் நம்ம எதனால வந்து பாருங்க நம்ம அக்கௌண்ட் டிஃபால்ட்டா செட் பண்றோம் அப்படின்னா இப்போ நீங்க வந்து உங்களுடைய பீம் யூபிஐ ஆப்ல நீங்க வந்து மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சிருப்பீங்க. இப்போ நீங்க மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸ் நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கும் போது எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்டா இருக்கோ இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க யாருக்காவது மணியை சென்ட் பண்ணும்போது இப்போ அத்தனை பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும் அத்தனை பேங்க் அக்கௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா மீதி பேங்க் அக்கௌண்ட்லாம் செலக்ட் ஆகாது. இதுல டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா மணி சென்ட் பண்றதுக்காக டிஃபால்ட்டா வந்து செலக்ட் ஆகும். நீங்க அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்து அந்த பேங்க் அக்கௌண்ட்கான யூபிஐ பின் என்டர் பண்ணி நீங்க டைரக்டா வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து மணி வந்து அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட முடியும். இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்டா வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். எந்த அக்கௌண்ட்ல எப்பவுமே மணி இருக்குமோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை, அதாவது நீங்க வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வந்து பிரைமரியா யூஸ் பண்ணுவீங்களோ வரவு செலவுலாம் அதிகமா பயன்படுத்திக்கணும் அந்த பேங்க் அக்கௌண்ட்டை நீங்க வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்டா வச்சுக்கலாம். இப்போ இதுல இன்னொரு யூஸ் இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா யாராவது உங்களுக்கு மணியை சென்ட் பண்ணி விடுறாங்க பீம் யூபிஐ ஆப்க்கு வந்து பாத்தீங்கன்னா மணி சென்ட் பண்ணி விடுறாங்க அப்படின்னா இப்போ இதுல வந்து எந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்டா இருக்கோ பிரைமரி பேங்க் அக்கௌண்டா இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்க்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து ரிசீவ் ஆகும். நீங்க வந்து இந்த பீம் யூபிஐ ஆப்ல எத்தனை பேங்க் அக்கௌண்ட் வச்சிருந்தாலும் மீதி பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரிசீவ் ஆகாது. டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட் தான் அவங்க வந்து மணியை சென்ட் பண்ணும்போது ரிசீவ் வந்து ஆகும். ஓகே, இந்த ஒரு ரீசனுக்காக நம்ம வந்து டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட்டை செட் பண்றோம். இப்போ இதுல வந்து பாருங்க டிஃபால்ட் பேங்க் அக்கௌண்ட் இந்த அக்கௌண்ட் செட் பண்ணா நீங்க செலக்ட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட் வந்து ஆட் ஆயிடும். யுவர் பேங்க் அக்கௌண்ட் இஸ் ஆடட் சக்சஸ்ஃபுல்லி சொல்லிட்டு வருது பாருங்க. இப்போ சக்சஸ்ஃபுல்லா இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. டிஃபால்ட் அக்கௌண்ட்டும் செட் பண்ணியாச்சு. நீங்க வேற அக்கௌண்ட் செட் பண்ணோம் அப்படின்னா அந்த அக்கௌண்ட் கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு செட்டஸ் டிஃபால்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் வந்து டிஃபால்ட்டா வந்து செட் ஆயிடும். ஓகே, இது போல நீங்க வந்து பாருங்க மல்டிபிள் பேங்க் அக்கௌண்ட்ஸை நீங்க வந்து ஆட் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் பீம் யூபிஐ ஆப்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பேங்க் அக்கௌண்ட் லிங்க் பண்ணி பயன்படுத்தணும். இந்த வீடியோ யூஸ் பண்ண அந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.